ஓம் நமோ நாராயணாய. யூடியூப் நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு இருக்கேன். பாதுஷா ஸ்டைல் தான் இது, ஆனால் பாதுஷா கிடையாது. பிஸ்கட் பேடான்னு பேர் வச்சுக்கலாம் இதுக்கு. இது வந்து கோதுமை மாவு மைதா மாவு ரெண்டுலேயும் சேர்த்து பண்ண போகிறேன். கோதுமை மாவு மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப்பு கோதுமை மாவு, மைதா மாவு ஒரு கப்பு, ரெண்டும் ஈக்குவல் அளவு எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு சர்க்கரை, கொஞ்சோண்டு சிட்டிக்கை சமையல் சோடா, ஏலக்காய் பொடி, கொஞ்சம் வெண்ணெய். எப்படி பண்ணணுன்னா, முதல்ல கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் ஜலத்தை நல்லா கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிட்டு அதில் இந்த வெண்ணெயை போட்டுன்றணும். வெண்ணெயை போட்டு வெண்ணெய் நல்லா கரைஞ்ச உடனே இந்த சமையல் சோடாவையும் அதிலேயே போட்டு மாவு நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். மாவு ரெண்டையும் அதில் போட்டு ஒன்றா சேர்த்து நல்லா டைட்டாக பிசிஞ்சுட்றணும். பிசிஞ்சு ஒரு 10 நிமிஷம் கூட வேண்டாம், 5 நிமிஷம் ஊறினா போதும். 5 நிமிஷம் அதை ஊற வச்சுடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தடியாக நல்லா சப்பாத்தி மாதிரி தடிமனாக இட்டு அதை ஸ்கொயராகவோ டைமண்டாவோ எப்படி வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் எல்லாம் பொரித்து வச்சுட்றணும். ஒரு வழியாக பொரித்து எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சர்க்கரையை வானா அடுப்பில் வச்சு இதில் 1 டம்ளர் ஜலம் விட்டு சர்க்கரை கரைஞ்ச உடனே நல்லா ரெட்டை கம்பி பாகு வந்த உடனே அடுப்பை அணைச்சிட்டு அந்த சர்க்கரை பாகில் அந்த பொரித்து வச்ச பிஸ்கெட் எல்லாத்தையும் போட்டு ஒரேடியாக போட்டு நல்லா கலரி அப்படியே எடுத்து வச்சுடலாம். எடுத்து வச்சுட்டாக்கா நல்லா அந்த சர்க்கரை நல்லா அந்த பிஸ்கெட்குள்ளே ஊறிண்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிட்லாம். சர்க்கரை ரொம்ப செலவு கிடையாது, நெய்யெல்லாம் ரொம்ப செலவு கிடையாது. நல்லா சிம்பிளான ஸ்வீட்டு. நான் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி சப்பாத்தி இட்டு கட் பண்ணி இது மாதிரி எடுத்துட்டோம்னாக்கா நல்லா தனித்தனியாக வந்துடும். இது கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கும். வெண்ணெய் போடுறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது, அழகாக எடுக்க வரும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதை எடுத்து இது மாதிரி தனித்தனியாக தட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு உருண்டையும் பெரிய உருண்டையாக போட்டு இது மாதிரி உருட்டி எடுத்து இது மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி வச்சுட்டோம்னா அதை இது மாதிரி பொரிச்சு எடுக்கணும். எல்லாத்தையும் பொரித்து வச்சுட்டு அப்புறம் கடைசியில் சர்க்கரை பாகு வைக்கணும். பொரித்து வச்சுருக்கேன் பாருங்க. சர்க்கரை வச்சுருக்கேன். அதில் என்ன இவ்வளோ ஜலம் நல்லா கரையும். கரைஞ்சி 2 கம்பி வரணும். நான் கொதிக்கிறேன். ஏலக்காய் சிறப்பு. இந்த கொஞ்ச அளவு பொரிச்ச உடனே நம்ம அதை அணைச்சிட்டு அந்த இதை போடணும். நல்லா ஆயிடுச்சு, நல்லா கொதிக்கிறது. சிறப்பு நல்லா கொதிச்சு அப்படியே கப்பி மாதிரி வரும். பறிச்சுட்டு இதை பொரிச்சு வச்சுக்கோம் இல்லையா, அந்த பிஸ்கெட்டை அப்படியே இதில் போட்டு இன்னும் அது கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் அப்படியே லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஆற அப்படியே அது சிம்பிளாக இழுத்துருக்காங்க. சிறப்பை இழுத்துட்டு அப்படியே ஒன்றுக்குள்ளெல்லாம்
தீபாவளிக்கு 20 நிமிஷம் 20 நிமிஷம் தான் ஆகும், மேலே ஆகாது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பாதுஷா பண்ணுறது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமான காரியம். இது ரொம்ப ஈஸியானது, ரொம்ப நல்லா இருக்கும். ரெடி ஆகிடுது. இதை மாதிரி ஆகிடும். கொஞ்சம் 2-5 நிமிஷம் ஆறினாக்கா இந்த மாதிரி நல்லா பூத்துண்டு சர்க்கரை எல்லாம் மேலே இதுவாகிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஊற இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.